இன்றைய தீபாவளி. அப்பாவிற்கு தீபாவளி போனஸ் வந்துவிட்டது என்ற அம்மாவின் மந்திர சொல்லை கேட்டதில் ஆரம்பிக்கும் எங்களது தீபாவளி பண்டிகை. வீடுகளில் பொருளாதார சிக்கனம் காரணமாக ஒரே கலர் துணி எடுத்து அப்பாவிற்கு வேண்டிய டெய்லரிடம் மட்டுமே தைக்க கொடுக்க வேண்டும். வளரும் பையன்கள் என்பதற்காக கோமாளிகள் போடுவது மாதிரி தொலாபுலா பேண்ட் சட்டை தைத்து தருவார் அப்பாவின் அந்த ஆஸ்தான டெய்லர் மாமா. பெண் பிள்ளைகள் என்றாலே பாவாடை தாவணிதான். அதில் ஃப்ரில் எனப்படும் லேஸ் வைத்து தைத்து தந்துவிட்டால் ஏதோ புதையலே கிடைத்தது போல். புது படங்கள் போவதற்கு நமக்கு பெர்மிஷனும் இருக்காது, துட்டும் இருக்காது. அதனால் படம் பார்த்துவிட்டு வந்த பெரிய அண்ணன்மார்களிடம் கதை கேட்டு ரசிப்போம். அதைவிட கொடுமை அவர்களது சொந்த சொருள்களையும் கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஒரே ஒரு சீனி வெடி அல்லது ஓலை வெடி பாக்கெட்டை அண்ணன் தம்பிகளுக்குள் பங்கு பிரித்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வெடியாக எண்ணி எண்ணி வெடித்தது. தெரு தெருவாக சென்று வெடிக்காத வெடிகளை பொறுக்கி புதுரக வெடிகளை தானாக தயார் செய்தது. வெடி மருந்து அப்பிய கையோடு சாப்பிட அமர்ந்து அம்மாவிடம் அடி வாங்கியது. பேப்பரில் வெடிமருந்துகளை மொத்தமாக சேர்த்து கொளுத்தும் போது ஏற்பட்ட தீக்காயம். தீபாவளிக்கு முந்தைய இரவு வரை தைக்க கொடுத்த துணிகள் வீடு வந்து சேரும் வரை எங்களது நிலை. வெடி வாங்கி வரும் அப்பாவின் வருகைக்காக வாசலில் வந்து வந்து எட்டி பார்த்து சென்றது. காலையிலேயே தலைக்கு காய்ச்சிய எண்ணெய் தேய்த்து புலி அல்லது யானை மார்க் சீயக்காய் பொடி, ஆண்டாள் மார்க் பொடி தேய்த்து குளித்தது. பெரும்பாலான வீடுகளில் அதிசயமாக இட்லி, தோசை, சட்னி, மிளகாய் பொடி, கூடவே தீபாவளி பலகாரங்கள். வெடிகளை கையில் பிடித்து எரிந்து பெரியவர்களிடம் திட்டு வாங்கியது. அண்ணே வெடி இருக்கு, அக்கா வெடி இருக்கு என்று ரோட்டில் நடந்து வருபவர்களை ஓரமாக நடக்க வைத்து பயமுறுத்தியது. பிடித்த ஆடைகளை வாங்க முடியாமல் விலை குறைவான ஆடைகளை வாங்கி அப்பா அம்மாவிடம் கோபித்துக் கொண்டது. இன்னமும் 20 நாள் இருக்கிறது, இன்னமும் 10 நாள் இருக்கிறது என தீபாவளியின் வருகைக்காக நாட்களை எண்ணியது. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மாமா என அனைவரிடம் சேகரித்த தீபாவளி காசை கொஞ்சம் கொஞ்சமாக வைத்து செலவு செய்தது. தீபாவளி விடுமுறை முடிந்து பள்ளிக்கு செல்லும் போது புத்தாடைகளை அணிந்து சென்று பந்தா காட்டியது. அம்மா ஒளித்து வைத்த பண்டங்களை யாருக்கும் தெரியாமல் திருடி தின்றது. ஊதுபத்திக்கு பதிலாக தேங்காய் நார் கயிற்றால் கொளுத்தி வெடிகளை வெடித்தது. ஒரு மத்தாப்பு அணைய போகிறது என்று தெரிந்ததும் இன்னொரு மத்தாப்பை அதிலேயே ஒட்டி ஏறிய வைத்தது. பாம்பு மாத்திரைகளை வரிசையாக அடுக்கி மாடர்ன் ஆர்ட் போல கொளுத்தியது. வெடிக்காத லட்சுமி வெடிக்குள் சீனி வெடியை சொருகி பில்டப் செய்தது. தேங்காய் சிரட்டைகளில் வெடிகளை அமுக்கி வைத்து வெடித்தது. அப்போதெல்லாம் ராக்கெட் வெடி மட்டும்தான் பாட்டிலில் வைத்து ராக்கெட் வெடியை அனுப்புவார்கள். அதுவும் பணக்காரர்களின் வெடியாக மட்டுமே இருந்தது. மொட்டை மாடியில் நின்று கொண்டு ஆங்காங்கே வெடிக்கும் வான வேடிக்கைகளை பார்த்து கை தட்டி ரசித்தது. வெடி பாக்கெட்களை கையில் பிடித்துக் கொள்ள அசிஸ்டண்டை வைத்தது. 30 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் பிரியமாக கொண்டாடிய தீபாவளியை இப்போதைய சிறுவர்களும் இளைஞர்கள் கண்டிப்பாக கொண்டாட முடியவே முடியாது. இப்போதைய தீபாவளி டிவியின் சிறப்பு நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கும் புதிய படம் பார்ப்பதற்கும் மட்டுமே. ஆனால் எங்களுடைய நாட்கள் அப்போதைய 80-90களின் தீபாவளி என்றும் காலத்தால் மறக்க முடியாதவை. உங்களுக்கும் இதே மாதிரி அனுபவங்கள் இருக்கு, நீங்களும் இந்த மாதிரி வாழ்ந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்து வச்சவங்க தான். மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு. இந்த மெமரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.